அக்காவோட டெலிவரி விலாக் பார்ப்போமா? இப்படி வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு தான் அந்த சார்ட் பேப்பரை ஒட்டிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வயிறு வலி ரொம்ப அதிகம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் அவளை காரில் கூட்டிகிட்டு போனோம். இது அக்காவோட செகண்ட் டெலிவரி தான். நாங்கள் வந்த இடம் எங்கன்னா தக்கலை ஜிஹெச்சுக்கு தான் வந்திருந்தோம். அப்படியே அக்கான்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்தேன். திரும்பி பார்த்தா அதுலேயே தெரிஞ்சுது அவளுக்கு எவ்வளோ பெயின் இருக்குன்னு. வந்தோடனே லேபர் வார்டு பாப்பாங்கம்மா, தங்கச்சி பாப்பா வந்துட்டேன். ஒரு கொஸ்டின் கேட்டேன், அதுக்கு அவள் என்ன பதில் சொல்கிறான்னு இருக்கா பாருங்க. தீஷு, பிள்ளைக்கு தங்கச்சி பாப்பா வேணுமா தம்பி பாப்பா வேணுமா? தங்கச்சி அடிப்பாளா மண்ணே? தங்கச்சி யார் அடிப்பா? ஒன்னு அடிப்பாளா மண்ணே? பாப்பா பிறந்தாச்சுன்னு சொன்னாங்க. உடனே எல்லாரும் சந்தோஷத்தில் எழும்பி நின்னோம். அம்மா தான் பாப்பாவை கொண்டு வந்தாங்க. பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் எல்லாருக்குமே பொம்பளை பிள்ளைன்னா ரொம்ப பிடிக்கும். நான் ஆரம்பத்துலேருந்தே எங்கள் அக்காட்ட சொல்கிற ஒரே வார்த்தை, உனக்கு மறுபடியும் பொம்பளை பிள்ளை தானே. எனக்கு ஆம்பளை பிள்ளை பிடிக்கும், இருந்தாலும் பொம்பளை பிள்ளைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பொம்பளை பிள்ளைனாலும் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு. அதுக்கப்புறமா எங்கள் குட்டி பாப்பாவை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த வாண்டும் அதை ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லிச்சு. அதையும் எடுத்துகிட்டு குட்டி பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு 10:30க்கெல்லாம் வந்துட்டோம். பாப்பா ஒரு 6:41க்கெல்லாம் பிறந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.